தொகுதியின் சமனான பின்னங்களை ஒப்பிடுதல். சமனான பெருமானங்களுடைய தொகுதி எண்ணை கொண்டு இரு பின்னங்களில் குறைந்த பெருமானத்தினுடைய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் மற்றையதை விட பெரியதாக இருக்கும். 3 மேல் 1, 5 மேல் 1. இதில் எது மிக பெரிய எண்? இதில் 3 மேல் 1 தான் பெரியது. அப்படியென்றால் உச்சி பகுதி சிறிய பின்னத்திற்கும் விரிந்த பகுதி பெரிய பின்னத்திற்கும் தான் வர வேண்டும். 3 மேல் 2 5 மேல் 2 எடுத்துக்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 மேல் 2 5 மேல் 2. இதில் எது மிக பெரிய எண்? 3 மேல் 2. அப்போ விரிந்த பகுதி 3 மேல் 2க்கும் உச்சி பகுதி 5 மேல் 2க்கும் தான் வர வேண்டும். இப்பொழுது புரிந்துவிட்டதா ஃப்ரெண்ட்ஸ்? சமனான பகுதி எண்ணை கொண்ட பின்னங்களை ஒப்பிடுகையில் பெரிய தொகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். இப்போ 5 மேல் 1 5 மேல் 3. இது பெரிய பின்னம் எது? பகுதி எண் 2 5, தொகுதி எண் 1 3. இதில் பெரிய எண் 3. அப்போ பெரிய பின்னம் 5 மேல் 3. அப்போ விரிந்த பகுதி 5 மேல் 3க்கும் உச்சி பகுதி 5 மேல் 1க்கும் தான் வர வேண்டும். 6 மேல் 4 6 மேல் 3. பகுதி எண்கள் 2 6, தொகுதி எண் 4 3. எது பெரிய எண்? 4. அப்போ பெரிய பின்னம் 6 மேல் 4. விரிந்த பகுதி 6 மேல் 4க்கும் உச்சி பகுதி 6 மேல் 3க்கும் தான் வர வேண்டும். இப்பொழுது புரிந்துவிட்டதா ஃப்ரெண்ட்ஸ்? 2 மேல் 1 4 மேல் 3 பின்னங்களில் உள்ள பெரிய பின்னத்தை தெரிவு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பின்னத்தை காண்பதற்கு பகுதி எண்கள் 2 ஒரே இலக்கமாக இருக்க வேண்டும். இதில் 2 4 பகுதி எண்கள். இதில் பெரிய பகுதி எண் 4. அப்போ 2 ஐ 4ஆக மாற்ற வேண்டும். 2 ஐ 4ஆக மாற்ற வேண்டும் என்றால் 2 ஐ 2 ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கினால் 4. 1 ஐ 2 ஆல் பெருக்கினால் 2. அப்போ 4 மேல் 2 4 மேல் 3. இதில் எது பெரிய பின்னம்? பகுதி எண்கள் 2 4, தொகுதி எண்கள் 2 3. எது பெரிய எண்? 3. அப்போ 4 மேல் 3 தான் பெரிய பின்னம். அப்போ விரிந்த பகுதி 4 மேல் 3க்கும் உச்சி பகுதி 4 மேல் 2க்கும் வர வேண்டும். 4 மேல் 2க்கு கேள்வியில் தரப்பட்டுள்ளது 2 மேல் 1. அப்போ 2 மேல் 1 என்றே எழுத வேண்டும். இதில் பெரிய பின்னம் 4 மேல் 3 ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த சைடு உச்சி பகுதி என்றும் இந்த சைடு விரிந்த பகுதி என்றும் சொன்னது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். தொகுதி எண்கள் சமனெனில் பகுதி எண்ணில் எவ்வெண் சிறியதோ அப்பின்னம் பெரிய பின்னமாகும். இதில் 5 மேல் 1 பெரியது, 5 மேல் 3. பகுதி எண்கள் 2 5, தொகுதி எண்கள் 1 3. 3 தான் பெரியது. அப்போ பெரிய பின்னம் 5 மேல் 3.
விரிந்த பகுதி 5ன் மேல் 3ற்கும் உச்சி பகுதி 5ன் மேல் 1ற்கும் வர வேண்டும். இப்போ 13இல் 8 பெரியது, 13இல் 5. தொகுதி எண்கள் இரண்டும் 8, 5. பகுதி எண்கள் இரண்டும் 13. இதில் சிறிய தொகுதி எண் எது ஃப்ரெண்ட்ஸ்? 5. அப்போ 13ன் மேல் 8 தான் பெரியது. விரிந்த பகுதி 13இல் 8ற்கும் உச்சி பகுதி 13இல் 5ற்கும் வர வேண்டும். இப்போ 11ன் மேல் 8, 11ன் மேல் 10 பெரியது. பகுதி எண்கள் இரண்டும் 11, தொகுதி எண்கள் 8, 10. இப்போ பெரிய எண் 10. பெரிய பின்னம் 11ன் மேல் 10. 10ன் மேல் 9 பெரியது, 10ன் மேல் 7 பெரியது. பகுதி எண்கள் இரண்டும் 10, தொகுதி எண்கள் 9, 7. பெரிய தொகுதி எண் 9, அப்போ பெரிய பின்னம் 10ன் மேல் 9. விரிந்த பகுதி பெரிய பின்னம், மற்றைய பகுதி சிறிய பின்னம். பகுதி எண்கள் இரண்டும் ஒரே மாதிரி உள்ள பின்னங்களை பார்த்தோம். இப்போ தொகுதி எண்கள் இரண்டும் ஒரே மாதிரி உள்ள பின்னங்களை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 3ன் மேல் 1 பெரியது, 4ன் மேல் 1 பெரியது. தொகுதி எண்கள் இரண்டும் ஒரே இலக்கம் 1. பகுதி இலக்கம் இரண்டும் வேறு வேறாக உள்ளது. தொகுதி எண்கள் ஒரே இலக்கமாக இருந்தால் பகுதி எண்ணில் எது சிறிய எண்ணோ அதுதான் பெரிய பின்னம். அப்போ இதில் 3ன் மேல் 1 தான் பெரியது. விரிந்த பகுதி பெரிய பின்னத்திற்கும் மற்றைய பகுதி சிறிய பின்னத்திற்கும் வரும். 10ன் மேல் 1 பெரியது, 9ன் மேல் 1 பெரியது. தொகுதி எண்கள் இரண்டும் ஒரே மாதிரி இருந்தால் பகுதி எண்ணில் எது சிறியதோ அதுதான் பெரிய பின்னம். இதில் பகுதி எண் எது சிறியது? 9. அப்போ 9ன் மேல் 1 தான் பெரிய பின்னம். விரிந்த பகுதி பெரிய பின்னத்திற்கு வர வேண்டும், அதாவது 9ன் மேல் 1ற்கு. மற்றைய பகுதி சிறிய பின்னம் 10ன் மேல் 1ற்கு வர வேண்டும். இப்போ புரிந்ததா ஃப்ரெண்ட்ஸ்? 11ன் மேல் 1 பெரியது, 12ன் மேல் 1 பெரியது. தொகுதி எண்கள் இரண்டும் ஒரே மாதிரி இருந்தால் எது சிறிய எண்ணோ அதுதான் பெரிய எண். இதில் எது சிறிய எண்? 11. அப்போ 11ன் மேல் 1 தான் பெரியது. விரிந்த பகுதி 11ன் மேல் 1ற்கும் மற்றைய பகுதி 12ன் மேல் 1ற்கும் வர வேண்டும். பகுதி எண் தொகுதி எண் இரண்டும் வித்தியாசமான எண்கள் வந்துள்ளது. இதனை எப்படி செய்வது என்று பார்ப்போம். 18ன் மேல் 7 பெரியது, 3ன் மேல் 2 பெரியது. 3ன் மேல் 2 தான் பெரியது. அப்போ விரிந்த பகுதி 3ன் மேல் 2ற்கும் மற்றைய பகுதி 18ன் மேல் 7ற்கும் வர வேண்டும். 2ன் மேல் 1 பெரியது, 11ன் மேல் 7 பெரியது. 2ன் மேல் 1 தான் பெரியது. விரிந்த பகுதி 2ன் மேல் 1ற்கும் மற்றைய பகுதி 11ன் மேல் 7ற்கும் வர வேண்டும். 10ன் மேல் 2 பெரியது, 9ன் மேல் 1 பெரியது. 9ன் மேல் 1 தான் பெரியது. விரிந்த பகுதி 9ன் மேல் 1ற்கும் மற்றைய பகுதி 10ன் மேல் 2ற்கும் வர வேண்டும். இதில் 4ன் மேல் 3 பெரியது, 12ன் மேல் 9 பெரியது. 4ன் மேல் 3 தான் பெரியது. விரிந்த பகுதி 4ன் மேல் 3ற்கும் மற்றைய பகுதி 12ன் மேல் 9ற்கும் வர வேண்டும்.
பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.